லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. அது ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒன்று. அந்த படுகொலை தொடர்பாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது, விசாரணை போன்ற விஷயங்கள் நடைபெற்ற சூழலில் இன்று காலை மாதவரம் அருகே இந்த கொலையில் தொடர்புடைய திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார். அந்த என்கவுண்டர் நிகழ்ந்தது முதலே அந்த என்கவுண்டர் தவறானது, தொடர்ச்சியாக காவல்துறை தரப்பில் பல்வேறு விஷயங்கள் மூடிமறைக்கப்படுகின்றன என்று கடுமையான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தன. இப்படி ஒரு சொல்லி தற்போது ஒரு முக்கியமான சிசிடிவி காட்சி என்று வெளியாக இருக்கிறது. அதாவது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த புதிய கட்டிடம் வேலை நடக்கக்கூடிய இடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வந்திருக்கின்றன. அந்த காட்சிகளில் மிக தெளிவாக, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய காட்சிகள் அது இல்லை என்றாலும் குற்றவாளிகள் அந்த கட்டிடத்தில் நடக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் வந்து ஒரு நெருக்கடியான நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி வளைத்து வெட்டக்கூடிய காட்சிகள் தற்போது அந்த சிசிடிவி மூலமாக வந்திருக்கின்றன. அந்த சிசிடிவி காட்சியில் கருப்பு டிஷர்ட் அணிந்திருக்கக்கூடிய நபர் திருவேங்கடம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த பல்வேறு சிசிடிவி காட்சிகள், அதாவது கொலை நடப்பதற்கு முன்பாக பல்வேறு இடங்களில் அவர்கள் சுற்றி திரிந்தது, நோட்டமிட்டது, அந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய அந்த டிஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தது, பல காட்சிகளை எடுத்து ஒப்பிட்டு குற்றவாளியின் புகைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த சிசிடிவி காட்சி வெளியாக இருப்பதாக நாம் அறிய வருகிறோம். அந்த வகையில் இன்று காலை சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடமும் அந்த இடத்தில் அந்த தாக்குதல் ஈடுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு முறை ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிவிட்டு மீண்டும் 2-3 முறைகள் அவர்கள் திரும்ப அந்த பகுதிக்கு செல்வது என்பதும், ஹெல்மெட் அணிந்து கொண்டு வெட்டுவது உள்ளிட்ட மிக கோரமான காட்சிகள் அந்த சிசிடிவியில் பதிவாக இருப்பதை நாம் இந்த காட்சிகள் வாயிலாக அறிய முடிகிறது. மிக குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், இதில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுமே அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அனைவருமே ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பதும் இந்த சிசிடிவி காட்சி மூலமாக உறுதியாக இருக்கிறது. இன்று காலை மாதவரத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த திருவேங்கடம் உள்ளிட்ட குற்றவாளிகள் இந்த இடத்துல இருக்கக்கூடியதும், இந்த அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிவிட்டு ஓடிய பிறகு இந்த இடத்தில் இருந்த அனைவருமே, அதாவது அதை பார்த்து கொண்டிருந்த அந்த கட்டிட வேலை செய்வர்கள் என ஒரு 10-15 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த கொலை என்பது சுற்றி வளைத்து ஆம்ஸ்ட்ராங் சரிந்த பின்பு மீண்டும் அங்கிருந்து வந்து அவரை வெட்டக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அப்படி மிக கோரமான ஒரு காட்சி. அந்த கட்டிட வேலை நடைபெறக்கூடிய இடத்திற்கு அருகில் தான் இது நடந்திருக்கிறது. மிக குறுகலான சந்து. அந்த கொலை நடப்பதை பார்க்கக்கூடிய நபர்களும் தப்பித்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நபர்களையும் குற்றவாளிகள், கொலையாளிகள் துரத்துவதையும் நாம் பார்க்கிறோம். அவர்களையும் துரத்தி அவர்களையும் வெட்ட போகக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த குற்றத்தை, அந்த கொலையை பார்த்துவிட்டு தப்பி ஓடிய ஒரு நபரை கூட அவர்கள் துரத்தி சென்று வெட்டக்கூடிய காட்சிகள், அங்கிருந்து பைக்கில் ஏறி செல்லக்கூடிய காட்சிகள் அனைத்துமே தற்போது சிசிடிவி பதிவாக இருக்கிறது. அருகில் கட்டிட வேலை செய்து கொண்ட நபர்கள் அங்கிருந்து எட்டி குதித்து தப்பிக்கக்கூடிய காட்சிகளும் இந்த சிசிடிவி பதிவு. மிக கோரமான ஒரு படுகொலை என்பது உறுதியாக இருக்கிறது. இதில் ஒவ்வொரு குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விஜய், திருமலை, திருவேங்கடம் என அனைத்து குற்றவாளிகளும் இதில் பதிவாகி இருக்கிறார்கள். இது குறிப்பாக அந்த கருப்பு டிஷர்ட் அணிந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையாளியான திருவேங்கடத்தின் காட்சிகளும் தற்போது இங்கு பதிவாகி இருக்கிறது. அதையும் நாம் சிசிடிவி காட்சிகள் வாயிலாக பார்க்கிறோம். இந்த காலை என்கவுண்டர் நடைபெற்ற சூழ்நிலையில் தற்போது இந்த சிசிடிவி வெளியாக இருப்பது என்பது இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக நாம் பார்க்கலாம். கொலையாளிகள் ஆம்ஸ்ட்ராங்கை மட்டுமல்லாமல் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களையும் துரத்தி வெட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒருவர் அந்த பகுதியில் தப்பித்து ஓடும்போது அவரை வெட்ட பாயக்கூடிய காட்சிகளும், அவர் உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக இதுவரை வெளியான காட்சியில் இது மிக முக்கியமான ஒரு காட்சியாகவே இருக்கிறது. ஆரம்பத்தில் சிசிடிவி தொடர்பாக பல்வேறு கேள்விகளை தற்போது இந்த கொலை என்பதும் ஆம்ஸ்ட்ராங் அந்த இடத்தில் சரிந்து விழக்கூடிய காட்சிகளும் மிக தெளிவாக இதில் பதிவாகி இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கலாம்.